Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் உள்ளதால் தான் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இதுவரை பிரசாரம் மேற்கொள்ள வரவில்லை என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவரது பேட்டியை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் திமுக பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி டெல்லிக்கு போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. இங்கே உள்ள அவங்களுடைய பொறுப்பாளர்கள்லாம் பேசி அப்புறம் இங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அதை ஒத்துக்கொள்ளாமல் பல்வேறு குழப்பங்கள் அவங்க பற்றியில் இருந்துச்சு. அது அவங்களுடைய கூட்டணி உள்கட்சி பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் கேட்குறதுனா நான் அதை சொல்கிறேன். இப்போ கூட இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிட்டு வாழ்த்தோ அல்லது பிரச்சாரத்துக்கு வரவோ இதுவரையும் இல்லை. அவங்களுக்கு கூட எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லைங்கிறத நமக்கு அதை பற்றி தெரியல. அதாவது நல்ல விஷயங்கள் நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறோம். அதுதான். அதாவது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசு மூலமாக தான் நடக்கணும். இப்போ தான் ரேஷன் கடைகள் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயாக தான் கொடுக்குது மாநில அரசு. ஆனால் அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மத்திய அரசு வீடு கொடுக்குது. பிரைம் மினிஸ்டர் அவங்க பேரில் வீடு கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஷேரும் இருக்கிறதில்ல. 60-40ங்கிற ஷேர் இருக்குது. அதை பார்த்தா அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மகளிர்களுக்கு எல்லா மகளிருக்கும் 33% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு ஒரு இதை கொண்டு வந்தால் அது எங்களுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது, நாடு துண்டாடப்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. 1996 இருந்தே தேவகவுடா காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை வந்துட்டு மகளிருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன ராமலிங்கனெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக அது இருந்தாங்க. ஆக எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இப்போ அது எதிர்க்கிறதுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. என்ன பாலிசி அப்படிங்கிறது தெரியல.